ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரமீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே அன்றைக்கி காலையில் நான் எழுந்து வெளியில் பார்த்தேன். இன்றைக்கி நல்ல வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தது. சரி, இன்றைக்கி மழை வராது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. நம்ம இன்றைக்கி சர்ச்சுக்கு கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நான் கார்டனில் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம செடியில் ஐபிஸ்கஸ் வந்திருக்கு. அழகாக ரெட் கலரில் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நம்ம தக்காளி செடியில் பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு தக்காளி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். க்யூட்டாக இருந்தது. எனக்கு பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். ஏன்னாக்கா தக்காளி செடியில் தக்காளி ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் குட்டியாக அது காய் விட்டுருக்கு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பூ விட்டு இருந்தது. இப்போ அது காயாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி செடி படர்ந்து வளர்ந்துருக்கு. ஆனால் அது எல்லாமே தொங்குற மாதிரி இருந்தது. அதனால் அதுக்கெல்லாம் ஒரு கயிறு கட்டி செடிங்களை அதில் வர மாதிரி படர்ந்து வர மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு நாங்கள் கிளம்பி போயாச்சு. சர்ச்சில் போய் நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மதியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சோம்பேறி சிக்கன் தான் செஞ்சேன். அதோடய ரெசிபி நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. சிக்கனை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு வாஷ் பண்ண சிக்கன், அதில் வெங்காயம், அப்புறம் தக்காளி, இதெல்லாம் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு நம்ம அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இது 1 கிலோ சிக்கன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் பத்தலைன்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு ஸ்பூனும் போட்டேன், 3 ஸ்பூன். அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன். அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் நம்ம வாஷ் பண்ணும்போதே சிக்கனில் போடுவோம், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். பச்சை மிளகா நான் 2 போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு எல்லாத்தையும் நம்ம இதுலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உக்காந்துட்டு கடாயில் போட்டு அதை நல்லா சாட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக ஒன்றா போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக 1 ஸ்பூன் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடலாம் ஸ்டவ் மேலே. நான் தயிர் போட மறந்துட்டேன், அப்புறம் தான் ஞாபகம் வந்தது. தயிர் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்குறேன், இந்த அளவுக்கு இருந்தது, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருந்தது. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நான் வச்சேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆச்சு இது வெந்து வர்றதுக்கு. அப்புறம் சாதம் சூடாக வடிச்சிட்டு இதுக்கு கீரை போட்டு நல்லா சாம்பார் வச்சாச்சு. சாம்பார் வச்சுட்டு இதுக்கு சைடிஷ்ஷாக அந்த சோம்பேறி சிக்கனை வச்சு நாங்கள் சூப்பராக சாப்பிட்டுட்டோம். இந்த நாள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் சோம்பேறி சிக்கன் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் ஈவினிங்காக பசங்களுக்கு ஸ்கூல் திங்ஸ் வாங்கிறதுக்காக போயிருந்தோம். நாங்கள் எப்போயுமே டி நகரில் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டில் தான் நாங்கள் போய் பண்ணோம். போகும்போதே நாங்கள் லிஸ்ட்டெல்லாம் எழுதி எடுத்துகிட்டு போயிட்டோம், என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நம்ம ஏபி சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கினனால இன்றைக்கி பட்ஜெட் ரொம்ப கம்மியாக தான் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். அந்த பட்ஜெட்குள்ளே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நிறைய திங்ஸ் இருந்தது. பென், நோட்டு, புக்ஸு, அதுக்கப்புறம் பசங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸும், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருந்தது. அது எல்லாத்தையும் வாங்கிட்டு அழகாக பில்லு போட்டாச்சு. போட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா வழியில் ஐஸ்கிரீம் ஷாப்பில் போயிட்டு ஐஸ்கிரீமும் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். அப்படியே வழியில் இந்த மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இருக்குது இந்த மரம். அப்புறம் இதெல்லாம் நாங்கள் இயற்கையை அப்படியே ரசிச்சுக்கிட்டே ஜாலியாக பேசிக்கிட்டே சூப்பராக நாங்கள் வீட்டுக்கு சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கின திங்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன் நான். இது நோட்டுக்கு புக்ஸுக்கெல்லாம் போடுற அட்டை வாங்கினோம். அதுக்கப்புறம் பென்னு 2 செட்டாக அப்படியே வாங்கியாச்சு. கேட்ரிட்ஜ் பென்னு. சரி, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயே கேட்ரிட்ஜ் இங்க் அதிலே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கிளிக் பண்ணுற பென் வாங்கினோம். அப்புறம் என் பெரிய டாக்டருக்கு கலர் பென் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டு, க்ரீனு, ப்ளூ அதெல்லாம் வாங்கியிருந்தா. ஸ்கேல் வாங்கினோம். அதுக்கப்புறம்
கேட்ரிட்ஜ் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டோம், தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் ஒன்று வாங்கினோம். எப்போவுமே நாங்கள் இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவோம், அது தீர்ந்து போச்சுன்னு வாங்கினோம். அப்புறம் க்ளீன் அண்ட் கிளியர் வந்து என் பசங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நெயில் பாலிஷ் ரிமூவர் வாங்கினோம். அப்புறம் பனானா லூஸ் பவுடர் ஒன்று வாங்கினோம். இதெல்லாம் வந்து வாங்கிட்டு அப்புறம் வந்து ஒரு செயின் ஒன்று வாங்கியிருந்தோம். இந்த செயின் வந்து சரி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹைலைட்ரு வந்து 2 கலரில் வாங்கியிருந்தோம். எரேசர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நாங்கள் வாங்கிட்டோம். மிச்சம் வந்து வாங்காதது என்னென்னா ஸ்கூல் பேகும் வந்து ஷூவும் வந்து வாங்கணும். அது வந்து லேட்டராக நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது வரைக்கும் மட்டும் வாங்கிறதுக்கே எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. சரி நம்ம அதை அப்புறம் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு விஷயத்த மறந்துட்டேன், கம்மல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கினாங்க. இது வந்து தொங்குற மாதிரிலாம் போடக்கூடாது ஸ்கூலுக்கு, அதனால் காதோடு இருக்க மாதிரி ஒரு 5 செட்டு வாங்கினாங்க. அதுக்குள்ளேயே பிரித்து இது எனக்கு இது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. சரி நான் வந்து எதுக்கு அப்போ பெரிய கம்மல் வாங்கினீங்கன்னு கேட்டேன். அப்புறம் என் பெரிய பொண்ணு வந்து காலேஜ் போடுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பெரிய கம்மல் வந்து அவளுக்கு, சின்ன கம்மல்லாம் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் சண்டை இல்லாமல் பிரித்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நோட்டு வந்து ஒரு 2-3 நோட்டு வாங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. எங்கள் ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா நல்லா ஓடிட்டு இருந்தது. ஆனால் அது வந்து டீஃப்ரீஸ் பண்ணுற அந்த பட்டன் டீஃப்ரீஸ் ஆகிற சிஸ்டம் வந்து ரிப்பேர் ஆகி ஐஸ் எல்லாம் ரொம்ப சேர்ந்து இருந்தது. அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து நான் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த ஐஸ் எல்லாம் வந்து உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது என்னடானா ஏதோ ஒரு இடத்துல டச் ஆகி அப்படியே புஷ்ஷுன்னு கேஸ் வந்து அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள்லாம் பயந்துட்டோம். உடனே என்ன பண்ணிட்டோம், ஸ்விட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கதவெல்லாம் திறந்து காத்தோட்டமாக விட்டாச்சு. சரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டெக்னீஷியனுக்கும் ஃபோன் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பண்ண தப்பை நீங்கள் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி டீஃப்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உடனே டெக்னீஷியனை கூப்பிட்டு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதை விட்டு நம்மளே வந்து அந்த ஐஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோன்னா உயிருக்கே ஆபத்தாகிற அளவுக்கெல்லாம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து எங்களுக்கு நான் இது ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம், இருந்தாலும் ஏதோ ஒரு ஆர்வத்தில் என் ஹஸ்பண்ட் வந்து அதை வந்து உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது என்னென்னா இந்த மாதிரி போய் முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. பரவாயில்ல, காட்ஸ் கிரேஸ், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் வந்து இதை வந்து சால்வ் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரிட்ஜு வந்து ரிப்பேரில் தான் இருக்குது. காய்கறி எல்லாமே வெளியே தான் நான் வச்சுருக்கேன். நாளைக்கு வந்து டெக்னீஷியன் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து 4000 ஆகும் 5000 ஆகும்னு சொல்லிகிட்ருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவையில்லாமல் ஒரு விஷயம் பண்ணனால இந்த நிலைமைக்கு வந்துருச்சு. இந்த தப்பை வந்து தயவுசெய்து நீங்கள் பண்ணாதீங்க. அதுக்காக தான் நான் இதை வந்து குறிப்பிட்டு இதை வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாள் வந்து இப்படி தான் எங்களுக்கு போச்சு. நாங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினச்சது நடந்துச்சு. பரவாயில்ல, அதுலேருந்தும் விடுவிச்சாச்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.